இந்த நாங்கள் கர்வ் மிரரை பற்றி பார்க்கிறோம். அப்ப இந்த கர்வ் மிரர்ல கைப்போயிந்தீஸ் வந்து நாங்கள் இருந்த பார்ட்ஸை பற்றி பார்க்க போறோம். ஒரு கன்கேவ் மிரரை நான் ரைட் இப்படியே எடுத்தேன் என்று சொன்னான். இந்த கன்கேவ் மிரரை நான் எடுத்தேன், இது ஒரு கம்ப்ளீட்டா இப்படி வந்து நான் என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கல. பாத்தீங்கள் என்று சொன்னால் இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு. சோ சர்க்கிள்ல சென்டரை நாங்கள் சர்க்கிள்ல வந்து மையம் என்று சொல்றது சென்டர். அப்ப இது வந்து பார்த்தோம்னால் ஒரு கன்கேவ் மிரர். இது வந்து ஒரு கன்கேவ் மிரர் கர்வ் மிரர். இந்த கர்வ் மிரர் சென்டர் என்றனால இதை நாங்க சொல்லுவோம் கர்வேச்சர் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், வளைவு மையம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்று சொல்லுவோம். சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் என்று சொல்லுவோம். ஒரு மிரரினுடைய சென்டரை நாங்கள் சொல்றோம். ஒரு மிரரினுடைய சென்டரை சொல்றது போல், முனைவு என்று சொல்லுவோம். ஒரு சென்டர் ஆஃப் த கர்வேச்சரையும் இந்த போலையும் வந்து ஜாயின் பண்றவர் நாங்கள் சொல்றது பிரின்சிபல் ஆக்சிஸ், தலைமை அச்சு அல்லது முதல் அச்சு என்று சொல்லுவோம். பிரின்சிபல் ஆக்சிஸ் ஒரு சென்டர் ஆஃப் த கர்வேச்சரையும் ஒரு போலையும் வந்து ஜாயின் பண்ணப்படுறது என்னன்னு சொல்லுவோம், பிரின்சிபல் ஆக்சிஸ் என்று சொல்லுவோம். ரைட், இதை நாங்க பிரின்சிபல் ஆக்சிஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது என்னது? கன்கேவ். இது உங்களுக்கு தெரியும், கன்கேவ் சர்ஃபேஸ் ஆக இருக்கு. ரைட், கன்கேவ் மிரர் போட்டுட்டு இதை கீழே நோட் பண்ணுங்க. கன்கேவ் மிரர் போட்டுட்டு பார்ட்ஸ் ஆஃப் த கன்கேவ் மிரர் போட்டுட்டு இதை கீழே நோட் பண்ணுங்க. கன்கேவ் மிரர் கேடிங் போட்டிருப்பீங்க, அதுக்கு கீழே பார்ட்ஸ் ஆஃப் த கன்கேவ் மிரர் போட்டுட்டு இதை நோட் பண்ணுங்க. பார்ட்ஸ் ஆஃப் த கன்கேவ் மிரர், பார்ட்ஸ் ஆஃப் த கன்கேவ் மிரர். Parts of the concave mirror. அதுல கீழே நோட் பண்ணுவீங்க, ஒரு ஸ்பியரினுடைய சென்டரை நாங்கள் சொல்லுவோம் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். ஒரு கன்கேவ் மிரரினுடைய சென்டரை நாங்க சொல்றது போல். இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது பார்ட் வந்து போல். போல் என்று சொன்னால் என்ன? சென்டர் ஆஃப் த கர்வ் மிரர். கீழே அதை நோட் பண்ணிக்கணும். சென்டர் ஆஃப் த கர்வ் மிரரை நாங்க சொல்லுவோம் போல் என்று சொல்லுவோம். சென்டர் ஆஃப் த கர்வ் மிரர். சென்டர் ஆஃப் த கர்வ் மிரரை நாங்க சொல்றது போல் என்று சொல்றது. ரைட், இனி எங்களுக்கு அடுத்தது தெரிய வேண்டும் இந்த ஃபோக்கல் பாயிண்ட். இந்த சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கும் இந்த போலுக்கும், இந்த சென்டர் ஆஃப் த கர்வேச்சரை நாங்கள் நோட் பண்றது சி என்ற சிம்போலா, போலை நோட் பண்ணுவோம் பி. இந்த போலையும் இந்த சென்டர் ஆஃப் த கர்வேச்சரையும் ஜாயின் பண்றது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். இது ரெண்டுக்கும் சென்டர்ல வாரதை நாங்கள் சொல்றது ஃபோக்கல் பாயிண்ட் என்று சொல்லுவோம். அதாவது குவிய புள்ளி. போக்கஸ் என்று சொல்றது என்ன? குவியம் என்று சொல்லுவோம்.
இது ரெண்டுக்கும் சென்டர்ல வரும். ரைட், அதை நாங்கள் என்ற சிம்போலால நோட் பண்ணுவோம். அதை நோட் பண்ணி கொள்ளுவீங்க. இது ரெண்டுக்கும் சென்டர்ல வாரது. ஒரு போலுக்கும் சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கும் சரியா மிடில்ல வாரத சொல்றது போக்கஸ் என்று சொல்லுவோம். அதை நோட் பண்ணி கொள்ளுவோம். அதை சொல்றது போக்கஸ் என்று சொல்லுவோம். அப்ப பாருங்க, இந்த தூரமும் ஈக்குவலாக இருக்கும். இதுவும் ஈக்குவல். இது இவ்வளவு மேப்பண்டா இது இவ்வளவு மேப். அப்ப இந்த ரெண்டு எப்சைட்ல தான் என்னத்துக்கு சமனா இருக்கும்? சிக்கு சமன். 2f is equal to c. ஏன்? இந்த டிஸ்டன்ஸ் pole to focus distance equal to focus to center of the curvature. அப்ப ரெண்டும் ஈக்குவல். அப்ப நான் ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வரலாம். இதுல 2f is equal to c என்று வரும். ரைட், 2f is equal to c என்று வரும். அதை கீழே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2f is equal to c. ஏன்? போலுக்கும் இந்த சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கும் மிடில்ல இருக்கிறத சொல்லுவோம் ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் என்றது சரியா மிடில்ல இருக்கும். அப்ப இதே 2f சேர்றதுதான் என்னத்துக்கு ஈக்குவல்? சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கு ஈக்குவலாக இருக்கு. ரைட், அதை நோட் பண்ணி இருந்தால் கீழே அடுத்ததா போடுங்க. focal point of concave mirror. Focal point of concave mirror. Focal point of concave mirror. இதை நோட் பண்ணி இருந்தால் ஓகே என்று chat boxல போடுங்க. இதை அழிக்கிறேன். இதை நோட் பண்ணிட்டீங்களா? ரைட், அடுத்தது போடுவீங்க focal point of concave mirror. Focal point of concave mirror. Focal point of concave mirror. ரைட், ஒரு கன்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்கேவ் மிரர்ல ஃபோக்கல் பாயிண்ட் எங்க வர போகுதுன்னு பார்ப்போம். இப்ப உங்களுக்கு தெரியும், இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இப்படி இருக்க போகுது. எங்களுக்கு parallel பீம்ஸ் வருது. ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து வரையக்கலாம், இன்ஃபினிட்டிவ்ல இருந்து வரையக்கலாம். அதை நாங்க சொல்லுவோம் parallel பீம்ஸ் என்று சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், ஒரு அந்த நோட்ல தந்த நான் ஒரு பிளேன் மிரருக்கு சரியாக நார்மலோட வாரது வந்த ஒரு இன்சிடென்ட் ரே திருப்பி ரிஃப்ளெக்டட் ரே அப்படியே போகும். ஏன்னா அங்க வந்து 0 டிகிரியாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த நார்மலோட அப்படியே வாரது. இங்க உங்களுக்கு தெரிய வேணும், ஒரு parallel பீம் வருகிறது. ஒரு parallel பீம் வந்து எங்களுக்கு இந்த கன்கேவ் மிரர்ல பட போகுது, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதுக்கு முதல் தெரிய வேணும் ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ். அதே இதுல என்னது இன்சிடென்ட் ரே பட்டு திருப்பி ரிஃப்ளெக்டட் ரே போகும். ஆனா parallel பீம்ஸ் வந்தால் ஒரு கன்கேவ் மிரர் என்ன செய்யும் என்றால் அதை கன்வெர்ஜரிங் பீமாக மாற்றும், ஒருங்கு கற்றையாக மாற்றும். கன்வெர்ஜரிங் பீம் என்று சொல்லுவோம். அப்ப வார இந்த parallel பீம்ஸ் என்ன செய்யும்? இப்படி ஒரு கன்வெர்ஜரிங் பீமாக போகும். அது ரெண்டும் உங்களுக்கு என்ன, ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல வந்து ஜாயின் ஆகும். அதை நாங்கள் சொல்லுவோம் போக்கல் பாயிண்ட் என்று சொல்லுவோம். அதைத்தான் சொல்லுவோம் போக்கல் பாயிண்ட். இந்த கன்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது? வார parallel பீம்ஸ்
கன்வர்ஜரிங் பீமாக மாறுது, அதாவது ஒருங்கு கற்றையாக மாறுது. அப்ப இது போக்கல் பாயிண்ட்னா உங்களுக்கு தெரியும் இது என்னது ஃபோல். இந்த டிஸ்டன்ஸ் இதுல இருந்து இந்த டிஸ்டன்ஸ்ல சரியா என்ன இருக்கும், சென்டர் ஆஃப் த கர்வச்சர் இருக்கும். ரைட், அப்ப போக்கல் பாயிண்ட் ஆஃப் த கன்கேவ் மிரர் போட்டுட்டு இந்த படத்தை கிழக்குறோம். இந்த படத்தை குறி அதுல குறியுங்க போக்கல் பாயிண்ட். ரைட், அப்ப கீழே அதுல டேஷ் பண்ணி எழுதுங்க. converging parallel beam, converging parallel beam, converging parallel beam, converging parallel beam of light, converging parallel beam of light, converging parallel beam of light forming the concave mirror, converging parallel beam of light forming beam of light forming a concave mirror, forming a concave mirror after reflection, after reflection. அப்ப அங்க தோன்றது உங்களுக்கு தெரிய வேணும், ஒரு converging parallel beam of light forming a concave mirror after reflection, after reflection. ரைட், இனி நாங்கள் பார்க்க போறது இந்த கன்கேவ் மிரர்ல இமேஜ் போமாக போகுது. நாங்க பிளேன் மிரருக்கு வளமையா பார்க்குற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் லோஸ் மாத்துறாங்க. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல், they are lie on the same plane, they are lie on the same plane. ரெண்டாவது லோ பார்த்துனாங்க இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். ஏன்னா ஒரு படுகோணம் தெரிகோணத்துக்கு சமனாக இருந்தது, அது அங்க பார்த்த லோ. இங்க நாங்கள் பார்க்கிறது கேவ் மிரர். இந்த கேவ் மிரர்ல கன்கேவ் மிரருக்கு இமேஜ் ஃபார்மாக வேணும் என்று சொன்னான். அங்க நாங்கள் இமேஜ் ஃபார்மேஷனுக்கு உரிய டயக்ராம் கீறதுக்கு சில லோஸ் பார்க்க வேண்டும். ரைட், ரிஃப்ளெக்ஷன் லோஸ். ரைட், அப்ப அடுத்த கெடிங்கா போடுங்க. ரிஃப்ளெக்ஷன் laws of reflection laws of reflection laws of occurring from concave mirror, reflection laws of
occurring from concave mirror, occurring from concave mirror, concave mirror, occurring from concave mirror, right? ஒரு concave mirrorல என்னென்ன மாதிரியான ஒளித்தெரிப்பு விதிகள் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ரைட், முதலாவது கவனிங்க, ஒரு concave mirrorல என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் லோ. இது ஒரு concave mirror, உங்களுக்கு தெரியும் அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இன்வெர்டட். அப்ப அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இன்வெர்டட் என்றால், இப்ப இதை நாங்க பெருசா இப்படி இந்த இந்தியால ஏதாவது மேல எது நடந்தால் நாங்கள் இப்படி ஒரு டொட்டட் லைன் இப்படி நேர போடலாம். இது பிரின்சிபல் ஆக்சிஸோட வாரது, along the principal axis. திருப்பி என்ன செய்யும், அதே இதில் அப்படியே என்ன செய்யும், opposite directionல ரிஃப்ளெக்டட் ஆகும். இது முதலாவது லோ. ரைட், முதலாவது இந்த படத்தை குறிக்கொள்ளுமோ, முதலாவது இந்த படத்தை குறிக்கொள்ளுமோ. முதலாவது இந்த படத்தை குறிக்கொள்ளுமோ. ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸோட வாரது திருப்பி என்ன செய்யும், ஆஃப்டர் த ரிஃப்ளெக்ஷன் அதே பாதையில அப்படியே போகும். along this way, திருப்பி வந்தது அதே பாதையோட அப்படியே போக போகுது. முதலாவது இந்த படத்துக்கு இருக்கும். ரைட், இதுக்கு எழுதுங்க பக்கத்துல, இதுக்கு பக்கத்துல எழுதுங்க, rays coming along the, rays coming along the, rays coming along the, rays coming along the principal axis, rays coming along the principal axis, rays coming along the principal axis of concave mirror, rays coming along the principal axis of concave mirror return along the, வந்த அதே பாதை வழி அப்படியே போகுது. rays coming along the principal axis of concave mirror return along the, return along the principal axis, return along the principal axis, return along the principal axis after the reflection, return along the principal axis after the reflection, after the reflection, after the reflection. இரண்டாவது லோ இதுல பார்த்தோம் என்று சொன்னால், இரண்டாவது லோ இதான் நாங்கள் கூடுதலாக பயன்படுத்த போறோம் அந்த டயக்ராம் கரெக்ட்ல. இப்ப கன்கேவ் மிரர் இருக்குல்ல, ரைட், இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ், இது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் பட்டு என்ன செய்யும், அப்படியே திருப்பி ரிட்டர்ன் இலவங்க அதே பிரின்சிபல் ஆக்சிஸ் வழியே போகும். இப்ப இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பரலலாக, அதாவது rays coming parallel to the principal axis, இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பரலலாக வார கதிர்கள், ரைட். இப்ப பாருங்க, இதுக்கு பரலலா இப்படி ஒரு கதிர் வருது, ரைட். principal axis coming, rays coming through the principal axis, right. அந்த principal axisக்கு பரலலா வார கதிர்கள் எதனூடாக passes through the focal point, எதற்கூடாக போகும் என்றால் focal point கூடாக போகும். இது focal point ஆக இருந்தால்
இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பரலலா வார கதிர் எல்லாம் போக்கல் பாயிண்டினூடாக செல்லும். அப்ப அடுத்தது நோட் பண்ணி கொள்வீங்க. ரைட், இந்த படத்தை ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுவோம். ரெண்டாவது இந்த படத்தை நோட் பண்ணிக்கொள்ளணும். ரைட், இதுக்கு எழுதுங்க. Rays coming parallel to the rays coming parallel to rays coming parallel to the rays coming parallel to the rays coming parallel to the principal axis, 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 passes through the focal point, passes through the focus point, passes through the focal point, passes through the focal point, passes through the focal point. இந்த ரெண்டாவது லோ கட்டாயம் தெரிய வேணும். நாங்கள் டயக்ராம் கீற போறோம், அதுக்கு முக்கியமான. அடுத்த மூன்றாவது லோ இதுக்கு அப்படியே என்ன மாதிரி, இதுக்கு அப்படியே இன்வெர்டிபிரேட்டா இருக்க போகுது. அதாவது எப்படின்னு சொன்னால் இதுக்கு நேர் தலைகீழான விதி. இப்ப இந்த ரேஸ் வந்து பரலல்லா பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு வந்தது, போக்கல் பாயிண்ட் கூட போகுது. இப்ப போக்கல் பாயிண்ட் கூட வர போறது இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பரலல்லா போகும். ரைட், அப்படியே பாருங்க. இப்ப இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ், இது போக்கல் பாயிண்ட். இப்ப ஒரு போக்கல் பாயிண்ட் கூடாக வந்தவர், ஒரு போக்கல் பாயிண்டினூடாக வந்தது, ஒரு போக்கல் பாயிண்டினூடாக வந்த ஒரு ரே இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பரலலாக போகும். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பரலலாக வந்தது போக்கல் பாயிண்டினூடாக போகும். இப்ப போக்கல் பாயிண்டினூடாக ஆனது பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பரலலாக போகும். இது ஆல்ரெடி பட்டு ரிஃப்ளெக்டட் ஆயிருக்கும். இது பிரின்சிபல் ஆக்சிஸ், அதுக்கு போக்கல் பாயிண்ட் கூட வந்தது இதனோட போகும். செகண்ட், இந்த படத்தை பிரிக்கணும். தேர்ட், இது ஒரு இடத்துல மட்டும் நாங்கள் பாவித்தோம். அந்த டயக்ராம குறிக்கணும்.
Right. இதுக்கு எழுதுவோம். இதுக்கு எழுதுவோம். Rays coming through. Rays coming towards the. Rays coming towards a. Rays coming towards a. Rays coming towards a. Concave mirror. Rays coming towards the concave mirror through the focal point. Rays coming towards the concave mirror through a focal point are reflected parallel to the principal axis. Are reflected parallel to the principal axis. Principal axis க்கு parallel ஆக reflected ஆகும். Reflected parallel to the principal axis. Right? இது வந்து third law. அடுத்தது fourth. இதுவும் நாங்கள் கூடுதலாக எல்லா இடத்தையும் யூஸ் பண்ண போறதுதான் இந்த fourth. செகண்டும் fourthம் தான் நாங்கள் டயக்ராம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ரைட். அடுத்தது fourth பாருங்க. இது ஒரு focus point. இது center of the curvature. இப்ப இந்த center of the curvature இருந்து reflected ஆகுற ரைட் ஒரு கன்கேவ் மிரரோட பட்டு ரிஃப்ளெக்டட் ஆகிறது திருப்பியும் அதே பாதை வழியே அப்படியே இன்சிடென்ட் பண்றதே திருப்பி ரிஃப்ளெக்டட் அதே பாதை வழியே போகும். இதுல சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்ல இருந்து ஒரு சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்ல இருந்து படுகிறது ஒரு கன்கேவ் மிரரோட திருப்பியும் அப்படியே அதே பாதை வழியே போகும். அடுத்தது போர்த் குறிக்கொள்ளுமோ. அடுத்தது போர்த் லோ. கூறினால் எழுதுங்கோ. rays coming towards rays coming towards concave mirror. Rays coming towards a concave mirror. Rays coming towards the concave mirror through the center of the curvature. 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 Through the center of the curvature are reflected back through the center of the curvature are reflected back through the center of the curvature. வந்தது திருப்பியும் ரிஃப்ளெக்டட் ஆக போது சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் ஊடாக. through the center of the curvature
reflected back through the center of the curvature. Back through the center of the curvature. Right. அடுத்தது fifth law. அதை நாங்கள் பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த fifth law வந்து பார்த்தோம்னு சொன்னால் வழமையாக ஒரு மிரர்ல வந்து நடக்கிற ரைட் ஒரு இன்சிடென்ட் ஆங்கிளும் ஒரு ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஈக்குவல். அதைத்தான் fifth law வந்து சொல்லும். இது ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸோட தான் நார்மல் இருக்கும். ஏன்னா இந்த நடு சென்டர் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த மிடில் பாயிண்ட் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் பாயிண்டாக இருக்கும். இதோட ஒரு இன்சிடென்ட் ரே வந்து என்ன இந்த நார்மலோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ற இன்சிடென்ட் ஆங்கிளும் இது பட்டு ரிஃப்ளெக்டட் ஆகிற ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். என்ன இது இன்சிடென்ட் ரே, இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே. இந்த இன்சிடென்ட் ரே அமைக்கிற இன்சிடென்ட் ஆங்கிளும் இந்த ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஈக்குவல். இந்த 5வது லோ ஒரு கழிக்கலும் அதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். Incident angle is equal to reflected angle. எழுதினால் ஓகேன்னு போடுங்க. ரைட். இப்ப நாங்கள் பார்த்த இந்த ரிஃப்ளெக்டட் ரோ வச்சு இந்த ஒரு டயக்ராம்ஸ்க்கு அதுல வந்து கன்கேவ் மிரர்ல எப்படி இமேஜஸ் போகுதுன்னு பார்க்க போறோம். ரைட். அடுத்த கேள்வி போடுங்க. drawing ray diagrams drawing ray diagrams for image formed by drawing ray diagrams for image formed by images formed by concave mirror. Images formed by concave mirror. Images formed by concave mirror. Images formed by concave mirrors. Formed by concave mirrors. Right. இப்ப நாங்கள் பார்த்த அந்த லோஸ் திருப்பியும் ஒருக்கா ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா முதலாவது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் ஊடா வந்தது, திருப்பி along the principal axis. செகண்ட் லோ பார்த்து நாங்கள் the rays coming parallel through the principal axis through the focus point. மூன்றாவது பார்த்து நாங்கள் என்ன இந்த the rays coming through the focus point parallel through the principal axis.
Fourth பார்த்த நாங்கள் rays are reflected by the center of the curvature return through the center of the curvature. Fifth law பார்த்த நாங்கள் the incident angle is equal to reflected angle. Right? இது உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். Right? இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னா ஒப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு இடமாக வைத்துக்கொண்டு போவேக்கல அதுல எப்படி இமேஜஸ் வரப்போகுதுன்னு பார்க்க போறோம். அதான் இது. இப்போ ஒரு கன்கே மிரர்ல ஃபர்ஸ்ட் நாங்கள் வைப்போம் ஒப்ஜெக்ட கொண்டு போய் போக்கல் பாயிண்ட்டுக்கும் போலுக்கும் இடையில, அதாவது ஒப்ஜெக்ட் எங்க இருக்க போகுதுன்றால் பிட்வீன் இந்த மிரர் என்னும் சொல்லலாம் அல்லது இந்த முனை என்றும் சொல்லலாம், போக்கல் போல் என்றும் சொல்லலாம். ஒப்ஜெக்ட் பிட்வீன் த focal point and mirror. முதலாவது போடுவோம் object between the mirror and the focal point. பென்சிலால கீற வேணும். இது சரி சமனான தூரங்கள்ல இருக்க வேணும். object between the mirror and focal point. 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 Right. உங்களுக்கு ஒரு விஷயம் திருப்பியும் ரிமெம்பர் பண்றேன். எப்பவும் உங்களுக்கு தெரியணும், ஒரு ஒப்ஜெக்ட் இந்த ரசப்பூச்சிக்கு இந்த பக்கம் ஒப்ஜெக்ட் இருந்து இமேஜ் இங்கால வந்தால் அது வெர்ச்சுவல் இமேஜ். என்ன எக்ஸாம்பிளுக்கு பிளேன் மிரர் பாத்துறாங்க, நாங்கள் பிளேன் மிரருக்கு அவுட்புட்டா இருக்கிறோம். எங்களோட இமேஜ் அங்க உள் பக்கமா அந்த பக்கமா வந்த இந்த பக்கம் ஒப்ஜெக்ட் இருக்கு, இந்த பக்கம் ரசப்பூச்சிக்குள்ள இமேஜ் வந்தது, அது வெர்ச்சுவல் இமேஜ். அப்ப மிரர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் மிரர்ஸ்ல ஒப்ஜெக்ட் இந்த பக்கமும் இமேஜஸ் ஆப்போசிட் சைட் மற்ற பக்கமும் வந்தால் அது என்ன வெர்ச்சுவல் இமேஜ். சோ இப்ப நான் ஒப்ஜெக்ட கொண்டு வந்து எங்க வைக்கிறேன், இந்த மிரருக்கும் போக்கல் பாயிண்ட்டுக்கும் இடையில ஒப்ஜெக்ட். சோ ஓன்று நோட் பண்றேன். அப்ப நாங்கள் படிச்ச லோ, அதுல ரெண்டாவது லோ படிச்சு நாங்கள் என்ன, the parallel through the rays are parallel through the principal axis. அப்ப இங்க பாருங்க, இந்த ஒப்ஜெக்ட்ல இருந்து இப்படி parallel-ஆக வரும். Parallel through the principal axis through the focal point. இப்படி focal point-இனூடாக போகும். இது ஒரு லோ. உங்களுக்கு தெரியணும், ஒரு இமேஜஸ்க்கான டயக்ராம் கிடைக்க 2 rays வேணும். அப்ப இது ஒன்று. செகண்ட் ரே என்னது, fourth லோவா படிச்சாங்க, சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்ல படுறது திருப்பியும் ரிட்டர்ன் த்ரூ த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். இது எங்களுக்கு நீட்ட நாங்கள் கஷ்டம் என்றால் இப்படி டாட் போட்டுக்கொள்ளலாம். இப்ப பாருங்க, fourth லோ 2 ரேஸ்கிற போறேன். அப்ப சென்டர் ஆஃப் த கர்வேச்சரோட வந்தது திருப்பி சென்டர் ஆஃப் த கர்வேச்சரோடாக போகும். சென்டர் ஆஃப் த கர்வேச்சரோட வந்தவர் திருப்பி இந்த சென்டர் ஆஃப் த கர்வேச்சரோடாக போற. அப்ப முதலாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு இப்படி பரலலா வந்தது, போக்கஸ் பாயிண்டினூடா போனது. இரண்டாவது சென்டர் ஆஃப் த கர்வேச்சரோட பட்டது, டி சென்டர் ஆஃப் த கர்வேச்சரோடாக போகும். ரைட். அப்ப இது ரெண்டும் இஞ்சால வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் இப்படி ஒரு இடத்தை ஜாயின் ஆகும். நீங்கள் சரியா கூறினீங்கன்னா அப்ப இங்க என்ன வந்திருப்பார், இமேஜ் வந்திருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் வந்திருக்கும். இது ரெண்டும் ஒரு இடத்துல ஜாயின் ஆயிருக்கும், அந்த இடத்துல என்ன வந்திருக்கும், இமேஜ். அப்ப அது ஐ என்று போடுறேன். அப்ப இதுல 2 லோவை வச்சு நான் இஞ்சால வரைக்கும் டொட் லைன் பாவிக்கிற காரணம் உங்களுக்கு தெரியும், ரசப்பூச்சிக்கு இந்த பக்கம் வரைக்கும் டொட் லைன். சோ அப்ப இங்க இமேஜ் வந்திருக்க போகும். அப்ப ஒப்ஜெக்ட் இந்த பக்கம், இமேஜ் இந்த பக்கம்.
அப்ப opposite சைட்ல ஆப்ஜெக்டும் இமேஜும் வந்திருக்கு. அப்ப இது என்ன இமேஜ்? முதலாவது என்ன? virtual image. the என்னது? the images is என்ன? cannot be projected by the screen. ஸ்கிரீன்ல எங்களை திரையில பெற்றுக்கொள்ள முடியாது, நேரடியா கண்ணுல பார்க்கலாம். அப்ப இது என்ன இமேஜ்? virtual image. முதலாவது அந்த இமேஜ் இந்த ஃபீச்சர்ஸ், இந்த படம் கருவீங்க கீழே இமேஜினுடைய ஃபீச்சர்ஸ் என்று போடுவீங்க, virtual image. அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஒப்ஜெக்டும் எப்படி இருக்குது? நிமிர்ந்து இருக்குது. அதே மாதிரி இந்த பிம்பமும் எப்படி இருக்குது? நிமிர்ந்து இருக்குது. அப்ப பிம்பத்துல இயல்புதானே, ஒப்ஜெக்ட் நிமிர்ந்திருக்கார், இவரும் நிமிர்ந்திருக்கிறார். அப்ப இவரும் அப்ரைட், இவரும் எப்படி இருக்கிறோம்? அப்ரைட், நிமிர்ந்து இருக்குது. இவரும் நிமிர்ந்து இருக்குது. அடுத்தது இந்த ஒப்ஜெக்டை விட இந்த இமேஜ் எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. அப்ப இமேஜ் ஃபீச்சர்ஸ் தானே சொல்றோம். அப்ப larger than the image, sorry, larger than the object, larger than the object, larger than the object ஆக இருக்கும். ஏன்? இவரை விட இவர் பெரிதாக இருக்குது. அப்ப இந்த படத்தை கீறி இமேஜ்ல ஃபீச்சர்ஸ் இதை எழுதிக்கொள்ளுமோ. அடுத்தடுத்த டயக்ராம் நீங்களாதான் கீற போறீங்க. ரெண்டு லோவை சூஸ் பண்ணுவீங்க. பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பரலலா வாங்குறது போக்கல் பாயிண்ட் கூட போகும். சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்ல இருக்கிறது பேக் டு தி சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். ரெண்டும் ஜாயின் ஆகிறது இங்கவாக இருக்கும். இந்த படத்தை கீறி அந்த ஃபீச்சர்ஸ் எழுதுங்க. ஓகே ஓகே, நான் இதோட இதுவும் இன்னொரு இதுவும் பார்த்துட்டு நிப்பாட்டுறேன். அப்படி என்ன உங்களுக்கு 645க்கு போடுவாங்க. 645க்கு சண்டேல இருக்கும். ரைட், இதை கீறி இது எழுதினால் சொல்லுவோம். என்று சொன்னாலுமா சயின்ஸ்ல இனி உங்களுக்கு 6ஆம் பாடம் ஏன்னா பயாலஜிக்கல் ப்ரோசஸ் ஹியூமன் பாடியில இருக்கிற அதுல சிஸ்டம், ஏன்னா அதுல 6-7 சிஸ்டம் இருக்கு. அது மிக மிக முக்கியமானது. இந்த டேர்ம் உங்களுக்கு லாங் டேர்ம் பாடங்கள், முக்கியமான பாடங்கள் இருக்கு. கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் ஆண்டு சிலபஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னென்ன பாடம் விளங்கையிலன்னு போடுமோ அதை நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதுல யூனிட் எக்ஸாம் மாதிரி வச்சு அதை ரிவிஷன் பண்ணுவேன். ரைட், 11ஆம் ஆண்டு இதுலயும் உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் இருக்குமா. யூனிட் 1ல இருந்து உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் பேப்பர் போடுவோம், நீங்கள் செய்து வைக்க வேணும். இது செய்தால் ஓகேன்னு போடுவோம். ரெண்டாவது மட்டும் பாருங்க. ரெண்டாவது ரைட், ரெண்டாவது சந்தர்ப்பத்தை மட்டும் சொல்லிட்டு விடுறேன். ஆப்ஜெக்ட் ஆன் த ஃபோக்கல் பாயிண்ட், ஆப்ஜெக்ட் ஆன் த ஃபோக்கல் பாயிண்ட். இப்போ ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபோக்கல் பாயிண்ட்ல இருக்க போகுது. அப்ப ஆப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் எங்க இருக்க போறார்? ஃபோக்கல் பாயிண்ட்ல இருக்க போறார். இப்ப உங்களுக்கு தெரியும் இது ஃபோக்கல் பாயிண்ட், இது சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். இப்ப ஆப்ஜெக்ட கொண்டு இங்க வைக்கிறேன். நீங்கள் வளமையா பாவிக்கிற 2 லோவையும் யூஸ் பண்ணுவீங்க. என்ன? பரலலா வாரது ஃபோக்கல் பாயிண்டினூடாக போகும், சென்டர் ஆஃப் த கர்வேச்சரினூடாக படுறது. பாருங்க, சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் இருக்குத்தானே, அதனூடாக படுறது.
இது ரெண்டையும் நீங்க இப்படி நீட்டினீங்க என்றால் இது ரெண்டும் ஜெயின் ஆகாது, இப்படியே போய்கொண்டு இருக்கும். இப்படியே என்ன செய்யும், போய்கொண்டிருக்கும். இந்த ரெண்டு ரேஸையும் இதே மாதிரி நீட்டினீங்கன்னா சரியான அளவெடுத்து பணங்குறீங்க. இந்த ரெண்டு ரேயும் இப்படியே நீங்க தொட்டுக்குள்ள போட்டீங்கன்னா போகும், எங்கேயுமே ஜாயின் ஆகாது. அப்ப பிம்பம் எங்க ஒரு போக்கல் பாயிண்ட்ல வச்சால் இன்ஃபினிட்டிவ்ல பிம்பம் வரும். இன்ஃபினிட்டியில பிம்பம் வரும். பிம்பம் எங்க வரப்போகுது, இன்ஃபினிட்டியில பிம்பம் வரும். ரைட். இந்த யூடியூப் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.